மாவட்டத்தில் போக்சோ வழக்கில் கைதான பால்வாடி டீச்சர் மற்றும் சமையலருக்கு 4 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனையை மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி கனகராஜ் விதித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பால்வாடியில் கடந்த 19/9/2022 அன்று பால்வாடியில் பணிபுரியும் சமையலர் அன்னக்குடி என்பவரின் கணவர் காசி என்பவர் 3 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தைக்கு தொடர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அன்று இரவு குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களிடம் தெரிவித்ததால் பதறிப்போன பெற்றோர்கள் கீரனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அன்று இரவு புகார் வழங்கினர். இதையடுத்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் 20/9/2022 காலை 10 மணி அளவில் படுபாதக செயலில் ஈடுபட்ட காசி என்பவரை அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக சமையலர் அன்னக்கொடி, பால்வாடி டீச்சர் வைரம் ஆகியோர் மீது காவல்துறையினர் போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் இது சம்பந்தமான வழக்கு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் முக்கிய குற்றவாளியான காசி இயற்கை மரணம் அடைந்தார். இதையடுத்து அன்னக்குடி மற்றும் வைரம் மீது வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் மகிழா நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி கனகராஜ் தன்னுடைய பணியில் கவனக்குறைவாக இருந்த சமையலர் அன்னக்குடி, பால்வாடி டீச்சர் வைரம் ஆகியோர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கினார். மேலும் அவர்களுக்கு 4 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும், அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 4 மாத கால சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கினார். இதையடுத்து காவல்துறையினர் தண்டனை பெற்ற 2 பெண்களையும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்க அழைத்து சென்றனர். போக்சோ வழக்கில் கவனக்குறைவாக இருந்ததாக பெண்கள் மீது 4 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்தது புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. Gracias.